இந்த சமுதாயத்துல வந்துட்டு, பெண்கள வந்துட்டு ஒரு மாமிச பொருளா தான் பார்க்குறாங்க. அதாவது அது ஒரு வியாபார பொருளா பார்க்குறாங்க. இப்போ வந்து பெண்கள வந்துட்டு அ என்னன்னா, இப்போ வந்து ஒரு ப்ராஸ்டிட்யூட் அப்படின்னு சொன்னா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத ம், வந்து விபச்சாரின்னு சொல்றாங்க. ம். ஆனா, அந்த விபச்சாரி கிட்ட வந்துட்டு போகக்கூடிய ஆண்கள் தான். ஆமா. அது எத்தன ஆண்கள்னு தெரியாது. ம். ஆனா, அந்த பெண் ஒருத்தியா தான் இருக்கிறா. ஆமா. ஆனா, அந்த ட்ரேட் ஈஸியா இருக்குது. அந்த ம், ஃப்ளஷ் ட்ரேடுன்னு சொல்றோம் ம். பார்த்தீங்களா? இப்ப ஆனா விபச்சாரிங்கிற ஒரு ஆளுன் ஆனா அவங்கட்ட போறது பல 100 பேர் பல போவாங்க. 100 ஆனா பேர் அவங்க எல்லாம் ரொம்ப போறாங்க. சுத்தமானவங்க. அவங்க இவங்க மட்டும் சுத்தமானவங்க. ஆ. அதே மாரி வந்துட்டு, இன்னைக்கு போதைப் பொருள்கள் என்ன இருந்தாலும், ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ம், ஆனா, இந்த பெண்கள வந்து பல டைம் யூஸ் பண்ணுவாங்க. ம், ஏன்னா ம். பர்மனன்ட்டா ட்ரேட் பண்ணுவாங்க. ஓ! இந்த ஃப்ளஷ் ட்ரேடு. ம், ம், அதனால இன்னைக்கு பெண்கள தான் வந்து இந்த இந்த சமுதாயம் எப்படி பெண்கள சித்தரிக்குது அப்படின்னு சொன்னா, ம், ஈவன் பெண்கள் சமுதாயமே ஒரு ம், பெண்ணுக்கு வந்துட்டு என்னெல்லாம் வந்துட்டு பேர் சூட்டுறாங்க பார்த்தீங்களா? ம், ஒரு ஒரு இப்ப ஒரு குழந்தையிலிருந்து நீங்க சொன்ன மாரி கருவிலிருந்து கல்லறை வரன்னு சொல்லுவாங்க. ஆனா பெண் குழந்தைகள தான் வந்துட்டு கொல்லுவாங்க. பெண் ம். கருவிலேயே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா முன்னாடி காலத்துல. கள்ளிப்பால் குடுத்து கொலை ஆமா. பண்றாங்க. குழந்தையில வயித்துல இருக்கும்போதும் ஃபோர்ட்டிசைடு. ஏன்னா ஆமா, குழந்தையில கருவுல கொல்லுவாங்க. ஆமா. அதுக்கும் பிறகு வந்து இன்ஃபான்டிசைடு. வெளியில குழந்தை பொறந்த பிறகு அத கொல்லுவாங்க. ம். அதுக்கு பிறகு சைல்டு அப்யூஸ்ன்னு வரும். கரெக்ட். எப்படின்னா